வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃபேஷியல் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வந்து நார்மலாக ஒரு பார்லர் போனோம் அப்படின்னா ஒரு 300லேருந்து ஒரு 500 செலவு பண்ணாத ஒரு நார்மல் க்ளீனப், ஒரு நார்மலாக ஒரு கிளென்சிங் பண்ணி ஒரு ஃப்ரூட் ஃபேஷியல் எது பண்ணாலுமே வந்து நம்ம பார்லர் போய் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வீட்லேயே வந்து ஃபேஷியல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சூப்பரான ஒரு ஆர்கானிக் ஃபேஷியல் கிட்டை வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆள் வந்து 3 டைம் ஃபேஷியல் பண்ணுற மாதிரியான ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜோட ரேட் பார்த்தீங்கன்னா 350 தான். சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லாமல் சூப்பரான ஒரு பேக்கேஜ். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எப்படி ஃபேஷியல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது இந்த ஃபேஷியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கிளென்சிங், அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பு, டோனர், அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாஜ் க்ரீம், அப்புறம் பேக்கு, ஒன்று மாஸ்க்கு ஒன்று பேக்கு, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஹிட்டு. இது வந்து ஆல்ரெடி எங்கள் சிஸ்டருக்கு பண்ணும்போது வந்து ரொம்ப ரிசல்ட் வந்து நல்லா இருந்துச்சு. இது நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வச்சுருந்தேன். ஓப்பன் பண்ணிட்டோம். இது வந்து பிகினிங் ஸ்டேஜ் வந்து யாராவது நம்ம வந்து நம்மளே ஃபேஷியல் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே பேசிக்காக ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஈரம் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிளென்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் கிளென்சிங் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி மசாஜ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம மைல்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்து கொஞ்சம் நமக்கு கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தொடச்சிடலாம். கிளென்சிங்கே வந்து ரொம்ப நல்லா ஷைனிங்காக ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ரொம்ப வழுவழுப்பு தன்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த க்ரீமு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் தான். ஸ்க்ரப்பர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ப்யூர் ஒயிட்டில் ஒரு மாதிரி நல்ல ஸ்க்ரப்பர் வந்து போடும்போதே நல்ல ஒயிட் டோன், நமக்கு வந்து ஃபேஸ் பிரைட் ஆகிறது நமக்கு வந்து அந்த ஸ்க்ரப்லேயே தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு மசாஜிங் பண்ணும்போதே. இப்போ வந்து அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம எப்போவுமே வந்து க்ரீம் ஆகட்டும், எந்த மேக்கப் பொருளாகட்டும், நம்ம ப்யூர் ஒயிட்டாக இருக்கிற எதை வேணால் நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரப்புக்கு அப்புறம் ஒரு டோனர் தான். அந்த டோனர் வந்து நம்ம அலர்ஜி ஆகும், ஸ்கின்னில் ஏதாவது இதாகும் அப்படிங்கிறதுக்காக அப்ளை பண்ணுறது. லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாஜ் க்ரீம் தான். மசாஜ் க்ரீம் வந்து நல்ல ஒரு மாதிரி சைனிங்காக சூப்பராக இருக்குது. ஒயிட் கலர் க்ரீம் வந்து நம்ம ஃபேஸ்க்கு டெய்லி அப்ளை பண்ணுற க்ரீம் ஆனாலும் ஓகே. ப்யூர் ஒயிட்டாக இருக்கிற எந்த க்ரீமும் பயப்படாமல் நம்ம போடலாம். இப்போ மசாஜ் க்ரீம் வந்து நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதையும் க்ளீன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு மாஸ்க்கு தான். இந்த மாஸ்க் வந்து ரோஸ் வாட்டர் அந்த மாதிரி வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்படியே நம்ம டைரெக்டாக வந்து பேக் போட்டுக்கலாம். நம்ம வந்து ப்ரஷ் கூட தேவையில்லை. நல்ல ஷைனிங்காக ஒரு மாஸ்க்கு. இந்த மாஸ்க் போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு இனி ஒரு பேக்கும் இருக்குது, அதுவும் போட்டுக்கலாம். க்ரீம் போடும்போதே வந்து எனக்கு ரொம்ப அந்த ஸ்மெல்லாம் ரொம்ப பிடிச்சிது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணிடலாம். காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டை விட எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஃபைனல் வந்து ஒரு நல்ல பவுட்ரு பேஸாக கொடுத்துருக்காங்க மாஸ்க்கு. நான் வந்து இந்த மாஸ்க் வந்து ரோஸ் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போதே ரொம்ப நல்லா மணமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரைடல் பண்ணும்போது இந்த பேக்கை மட்டும் போட்டுட்டு நம்ம ப்ரைடல் மேக்கப் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக அந்த டார்க்காக அப்ளை பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி என் சிஸ்டருக்கு பண்ணனால நான் சொல்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது பேக் போடும்போதே. இப்போ வந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா காஞ்சிடுச்சு. 10 to 15 நிமிஷமே ஆகும். நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபேஷியல் ஃபினிஷ் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது இந்த ஃபேஷியல் கிட்டு. இப்போ வந்து எனக்கு இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம வந்து மேக்கப் பண்ணணும், ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம வந்து ரொம்ப அதுலேயே ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, எதுக்கப்புறம் எது போடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபேஷியல் பண்ண தெரியாதவங்களுக்கும். இது வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பர் பியூட்டி வீடியோவில் சமையல் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.